எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஐஸ்வர்யவன் ஆக்கவும், உங்களை மேன்மைப்படுத்தவும், உங்களுக்கு நன்மைகள் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிக்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றிலும் ஆமென் ஸ்தோத்திரம், யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவர். அல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மேலானவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிற தேவன், உன்னதமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91:1 உன்னதமானவர் என்றால் அதற்கு அர்த்தம் the Lord of most high. அவரோடு கூட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பிட முடியாதவர். எல்லாவற்றுக்கும் மேலானவர், ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவர் ஒப்பிட முடியாதவராய், ஆமென், உயர்ந்த இடங்களிலே அவர் இருக்கிறவராய், உன்னதமானவராய் இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆமென். ஆகையினாலே ஆமென், ஆதியாகமம் 17:1 சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:10 அதிகாரத்திலிருந்து 10வது வசனம், ஆமென், 5, 14, 10, 7 வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். ஆகையினாலதான் இயேசு மரித்து உயிர் தெழுந்த போது, இதோ மரித்தேன் ஆனால் உயிர் தெழுந்தேன். அல்லேலூயா. சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னா, அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், எல்லா தேவர்களிலும் மேலாய் இருக்கிறவர், அவரை போல ஆமென் ஸ்தோத்திரம் உயர்ந்தவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, அவருக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். ஆமென் சோதரன். 1 தீமோத்தேயு 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், சகலவித நன்மைகளை நமக்கு அனுபவிப்பதற்கு சகலவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன், ஆமென். ஏசாயா 42:5வது வசனம் சொல்லுகிறது, வானங்களை சிருஷ்டித்து அதை என்ன பண்ணியிருக்கிறார்? வாசிங்க. ஏசாயா 42:5. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, போதும், இவ்வளவு குணங்களை, இவ்வளவு காரியங்கள், வானங்களை சிருஷ்டித்து அதில் உள்ள யாவைகளை விரிவாக்கி உத்தர மண்டலத்தை அந்தர வெளியிலே தொங்க வைக்கிறவர், அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். கரங்களை தட்டி ஒரு இல்லை சொல்லமா? சரி, அவர் தான் வல்லமை உள்ளவர், ஒப்பிட முடியாதவர். அவரால் மீட்டு கொள்ளப்பட்ட, அவரால் நேசிக்கப்படுகிற ஜனங்களாகி நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்கலாம். வாசிங்க. ஆமென். உபாகமம் 33:29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். 2 சாமுவேல் 7:23 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்ட, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு ஒப்பானவர் இல்லை. வாசிங்க அந்த வசனத்தை, முதல்ல இருக்கும். உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவருக்கு நிகரானவன் இல்லை, அவருக்கு ஒப்பானவன் இல்லை, அவருக்கு சமமானவன் இல்லை. அவர் செய்கிறதை தடுப்பவன் இந்த பூமியிலே ஒருவனும் இல்லை.
ஆனாலும் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒருவரும் ஆமென் உங்களோடு கூட ஒப்பிட முடியாத அளவுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிகரானவன் இந்த உலகத்தில் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, உபாகமம் 4:7 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் கொண்டிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமென். 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் இவ்வளவு நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு கடவுள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு கடவுள் இருக்குது, குடும்பத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது, ஆமென் சோத்திரம், கோத்திரங்களுக்கு ஒரு கடவுள் இருக்குது. எல்லாருக்கும் சேர்ந்து வேற வேற கடவுளை கூட என்ன பண்றாங்க, வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்குது. ஆனா ஆமென் அந்த கடவுள்கள் இந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயங்கள் ஆமென் சட்ட திட்டங்கள் கற்பனைகளை கொடுத்தது போல எந்த ஒரு இல்லை. அதனால நீங்கள் வேறேப்பா, உங்களை காட்டில் வேற பெரிய ஜாதி இந்த உலகத்தில், இது நம்புறீங்களா? வேத சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் போதே இல்லையா என்ன சொல்றான்? 1வது வசனம் 1ஆம் சங்கீதம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயா உங்களுக்கு தெரியும்? பிள்ளைங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தெரியும் 1ஆம் சங்கீதம்? எடுத்த உடனே என்னதான்? என்ன துன்மார்க்கருடைய, இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு அதான் சபையில் அதான் நடக்குது. யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கருடைய ஆலோசனை. ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் யாருடைய ஆலோசனை கேட்குது? துன்மார்க்கல், ரட்சிக்கப்படாதவன், ஏமாத்துறவன், நயவஞ்சகம் செய்கிறவனோடு கூட என்ன பண்றது? ஆலோசனை கேட்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து நீ உபவாசித்து, ஐயோ இது எனக்கு விளங்கலையே, இது என்னால் புரிஞ்சுக்க முடியலையே, இந்த காரியத்தில் நான் எப்படி விடுதலை பெற முடியும்? ஆமென். என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, ஆமென், இந்த காரியத்திலிருந்து என் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு நான் யார் இடத்துல போய் ஆலோசனை கேட்க முடியும்? நீங்க தான் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அப்ப உங்களிடத்தில் வருகிற நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறவர், உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவர். அவர்கிட்ட போனாதானே. அல்லேலூயா. போனோமா, 9:30 மணிக்கு போனோமா, அவன் சோத்திரம் 2 கத்துவார் வாங்கிட்டு, அவன் அப்படியே பாயை சுருட்டிக்கிட்டு, அவன் டீ கொடுத்தா டீ சாப்பிடுவோம், பஜ்ஜி கொடுத்தா பஜ்ஜி சாப்பிடுவோம், சொஜ்ஜி கொடுத்தா சொஜ்ஜி சாப்பிடுவோம், பிரியாணி போட்டா பிரியாணி சாப்பிடுவோம், அவன் தட்டை தூக்கி போட்டு போடா அல்லேலூயான்னு சொல்லிட்டு ஓடுவோம். பிரைஸ் தி லார்ட். இப்பதான் புரியுது. இன்னெல்லாம் கூட்டம் இருக்கு, சகோதரிமார் கூட்டத்து இருக்கு. சகோதரிமார் கூட்டத்துக்கு வராதவங்கலாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. உண்மையாக ஒருத்தருங்க அல்லையிலே சொல்றாங்க. வந்தவங்களாம் அல்லையிலே சொல்லுங்க. எவ்வளோ மீகரா இருக்குது பாருங்க. ஒரு கூட்டத்தை, இத்தனை கூட்டம் நடக்குது, ஒரு கூட்டத்தில் வரலான்னு சொல்லி என்ன இல்லை. எவ்வளவு சட்டங்கள், எவ்வளவு நியமங்கள், எவ்வளவு கற்பனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு புரியும் நினைக்கிறீங்க? 10 கற்பனை யாராவது பாராம சொல்லுங்கன்னு சொன்ன யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நம்ம சபையில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இனி வரும் காலங்களில் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். 10 கற்பனைகளை ஆமென் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் விசுவாசி. ஆமென். அது நமக்கு இல்லை, பழைய ஏற்பாட்டுக்கு. அப்படி எல்லாமே நமக்கு கிடையாது. நமக்கு திருவிருந்தும் அன்பின் விருந்தும் தான். நமக்கு திரும்ப விருந்தும் அன்பின் விருந்து தான். எல்லாம் அப்படியே போட்டு அப்படி சண்டை போட்டுட்டு ஒருத்தர் மூஞ்சி பார்க்காம அவன் நேராக உட்கார்ந்தா கூட திரும்பி போய் பக்கத்தில் வேற திசையில் திருப்பி உட்கார்ந்துக்கிறது. எங்க திருவிருந்தில் அது வந்து நீட்டுது கை. இப்படி வந்தா ஆசீர்வாதம் எங்க வரும்? இப்படி வந்தா ஆசீர்வாதம் எங்க வரும்? நீ மேலா ஆண்டவரனை கொண்டு போய் மேலே நிறுத்தி வைத்திருக்கிறார். கீழே இறங்குவதற்கு வகை தேடாத. நீ எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் ஆண்டவரனை வைத்திருக்கிறார் தெரியுமா?
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இவ்வளவு கட்டளைகளை, நீதி உள்ள கட்டளைகள், நியாயங்களை பெற்றிருக்க வேற பெரிய ஜாதி கிடையாது. மத்தேயு 18வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், அவர் சொல்றார், வாசிங்க. எங்க 20வது வசனம், நீங்க எங்க 2-3 பேர் அவர் நாமத்திலே கூடுகிறீர்களோ, எங்க எங்க கூடணும், எந்த நாமத்தில் கூடணும், கூடுறீங்க, பேசுறீங்க. எதுக்காக பேசுறீங்க? பிசினஸ் பேசுறீங்களோ இல்லை மத்தனை பிடிச்சி தாக்குறீங்களோ தெரியாது. ஆனா ஆண்டவருடைய நாமத்தினால 2-3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே இயேசு அங்கே இருப்பார். அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு சிரிப்பா இருந்தது. நான் இயேசுவை நம்புறேன், எங்கள் அப்பாவை ஏசப்பாவை நம்புறேன்னு சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் தான் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல். சகோதரி மகத்தான் என்ன பண்ணுறது, வேற உலகத்தில் இருக்கிற அந்த சொல்லி அவரை நம்புகிறேன், கைவிட மாட்டார். ஏமா அவர் கைவிட்டுருவாருமா, மாமனார் கைவிடுவார், மாமியார் உங்கள் அப்பா கூட கைவிடுவார், உன்னை உங்கள் அப்பா கூட கைவிடுவார், உங்கள் அம்மா கைவிட்டுருவாங்க. நீ ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் என்கிற அசையாத ஸ்திரமான நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் நீ மேலாவாய். இருக்கட்டும். விசுவாசம் எங்க இருக்கு? அவர் மேல இருக்கணும். அவர் சொல்லுவாரு, என் பிள்ளைக்கு நீ வீடு வாசலை கட்டி கொடு. அல்லேலூயா. இல்லைன்னா நீயே கட்டுறதுக்கு ஆண்டவர் கரத்தை ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கை வேணும். நம்ம நம்பிக்கை சைடில் போகக்கூடாது. நம்ம நம்பிக்கை ஒரே நோக்கம், என் எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அவரே. வரும்போது ஒரு பாட்டு மாதிரி எனக்கு வந்துச்சு. எப்போ நிறைய பாட்டுகள் வரும், நான் தான் எழுத மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். உமக்காகத்தான் ஐயா, நிச்சயமா உமக்காகத்தான். நானே வேற யாருக்கும் கிடையாது. என் உயிர், என் ஜீவன், என் பலன் இருக்கிற வரைக்கும் உமக்காகவே. அந்த நம்பிக்கையோடு, அந்த அர்ப்பணிப்போடு, அந்த பொருத்தனையோடு உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற எந்த ஒரு மனுஷனும் இழப்புகள் வந்தா கண்ணீர் வராது. இழப்புகள் வந்தா கண்ணீர் வராது. நஷ்டங்கள் வந்தா நலிந்து போக மாட்டோம். ஆமென். நஷ்டங்கள் வந்தா என்ன? ஆமென். ஆண்டவர் 1000 மடங்கு திருப்பி கொடுக்கிறவர். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பலுகி பெருக செய்கிறவர். உயர 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 உயரதானே தவிர கீழே போக ஒரு நாளும் அவர் உன்னை விடவே மாட்டார். ஒருவேளை ஆண்டவர் கரத்தை பிடித்து நீ இறங்க நினைச்சாலும் உன் கரத்தை இழுத்து பிடித்து மறுபடியுமா நீ இருந்த இடத்துல, ஆண்டவர் உன்னை உட்கார வைத்த இடத்துல, ஆண்டவர் உன்னை நிலைக்க பண்ணின இடத்துல உன்னை மேலோங்க செய்வாரே அல்லாமல் உன்னை தாழ விடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை தான் ஜுரம் வருது, ஞாயிற்றுக்கிழமை தான் தூக்கம் வருது, ஞாயிற்றுக்கிழமை தான் ஜுரம் வருது, ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன வருது? தூக்கம் வருது. 12 மணி 1 மணி 3 மணிக்கு மேலே தூங்க போனால் எப்படி ஆண்டவர் ஆமென் உன்னை ஆசீர்வதிப்பாரு? எப்படி உன்னை ஆண்டவர் பெருமைப்படுத்துவாரு? எப்படி ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவாரு? ஆமென். நீ இருக்கிற நிலைமையை உணர்ந்து என் கர்த்தரை நான் ஆராதிக்கணும். ஆராதனைக்கு ஒரு நாளும் நான் தடைபடக்கூடாது. ஒரு 50 வருஷம் ஊழியம் செய்த ஊழியம் மாத்திரம் 50 வருஷம் செய்ய தேவ ஊழியர் சொல்றாரு, ஒரு நாள் கூட எத்தனையோ வியாதிகள் பலவீனங்கள் வந்தது, ஆனாலும் ஆராதனைக்கு ஒரு நாள் கூட ஆண்டவர் என்னை இருக்குதா? இன்னைக்கு லேசா குறுக்கு வழி என்ன இப்படி இப்படியாவா இருக்குது? அப்படியே தான் வாய் ஆராதனைக்கு. ஆண்டவர் போகும்போது ஸ்ட்ரைட் ஆக்கிடுவாரு, போகும்போது என்ன பண்ணுவாரு? ஸ்ட்ரைட் ஆக்கிடுவாரு.
விசுவாசம் இல்லைம்மா, விசுவாசம் இல்லை. ஆண்டவர் மேலே அன்பு இல்லை, ஆண்டவரை பார்க்கணுன்னு ஒரு தாகம் இல்லை. அவர் எப்படி நேசிக்கிறார் தெரியுமா உங்களை? அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படியாகத்தான் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு? உன்னதங்களில் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறாரு, எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறாரு. அந்த நிலைமையில தான் உன்னை வைத்திருக்கிறார். ஏன்பா வரல? ஐயா, காது வலி, காது வெளியே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். காது வெளி, காது வெளிக்குது. காது வெளிக்குது. வெளிக்கிட்டோம். உன் ஆண்டவர் வெளிக்கிறாரு வாயன். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஒரு ரீசன், இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி ஆராதனை என்ன பண்றீங்க? மட்டுப்படுத்துறீங்க. ஆராதனை ஆண்டவர் எப்படிப்பட்ட பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை நீங்கள் செய்யணும். அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிறவர்களா நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆராதனை செய்யணும்? அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். அதற்கு ஆண்டவர் அநேக சட்ட திட்டங்களை, நியமங்களை, நீதி நியாயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாம இவ்வளோ பெரிய ஜாதியா இருக்கிறோம். அந்த ஜாதியை மறந்துடுது. லேலுயா, நான் யார் தெரியுமா? இன்னாரு. லேலுயா, இன்னாரோ என்னாரோ. லேலுயா சோத்திரம் ஒரு அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், விட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் வேணாம், அதுக்கு மேலே போகணும், நிறைய போயிடுவேன், வெளியே போயிடுவேன் நான். லேலுயா சோத்திரம் வாசிக்கலாம். ஆமென். எபேசியர் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. எல்லா நாமத்துக்கும் மேலாய், எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவருடைய நாமத்தை ஆண்டவர் உயர்த்தினார். பிலிப்பியர் 2:11. எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவருடைய நாமம் இருக்கிறது. ஆமென். எபேசியர் 1:23. அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக உயர்த்தினார். எபேசியர் 2:9 கூட வாசிக்கிறோம். அந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய நினைக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சில காரியங்களை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆமென். உபாகமம் 28:1 வசனம். இவ்வளவு மேன்மையுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு? தாழ்ந்து போக விட மாட்டாரு. லேலுயா. இந்த பூமியில் இருக்கிற எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறீங்க? ஆமென். சோத்திரம். லேலுயா. நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறீங்க? 2 மாடி கட்டடம் கட்டி வச்சிருக்கிறீங்க. நல்ல வீடு, வசதி வாய்ப்புகள், காரு, ஆமென், பைக்கு, வீட்டுக்கு 3 பைக்கு, 3 பிள்ளைங்க இருந்தால் 3 பைக்கு, பொண்ணு இருந்தால் ஒரு பொண்ணுக்கு பைக்கு, எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. யாருக்கு? நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளோ காரியம் செய்யும் பொழுது உங்கள் பரமபிதா, லேலுயா, உங்கள் பரமபிதா சொல்லுங்க, அங்கங்க பார்க்காதீங்க, உங்க பரமபிதா இதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நிச்சயம் சொல்றீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நீ ஏன் நடக்கலையே? நீ இன்னும் பாதைக்கு வரலையே? நீ பாதைக்கு வரலையம்மா? ஆமென். எப்போ பாரு இந்த வசனம் சொல்றாரு. ஆமென். சோத்திரம். ஆவியானவர் சொல்றாரு. ஆனா நீ என்ன பண்ணல? எனக்கு செய்யலையே, எனக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லி எதிர்கேள்விங்க. எனக்கு எப்போ செய்வீங்க ஆண்டவரே? அவர் சொல்லுவாரு, மா உண்மையாய் வா, உத்தமமாய் வா, என் பாதையிலே பின்பற்றி வா, எதற்கும் கலங்காதே. ஆமென். நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். பயப்படாதே யாக்கோபே, பயப்படாதே இஸ்ரவேலே, நான் உனக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோது கைவிடுகிறது இல்லை. ஆகையினாலே இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை ஆமென் ஆசீர்வதித்து என்ன பண்ணுவேன்? மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கலாம். ஆமென். இன்னொரு வசனத்தை ஆமென். உபாகமம் 15:5-6 வாசிங்க. உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன்னை மேன்மேலும் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அப்படி தாவீது வர வர
பலத்தான். தாவீது நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய ஆண்டவர் வர வர நாளுக்கு நாள் பலுகவும் பலத்தினால் இடைக்கட்டப்படவும் வர்த்திக்கப்படவும் செய்வார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அடிக்கடி நம்முடைய விசுவாசம் தாறுமாறா போயிடுது. ஆமென். என்னவோ இவர் தான் இந்த ஆமென் செய்யலன்றது போல, ஆமென் இவனால தான் ஏன் ஆசீர்வாதம் கெட்டது என்பது போல ஆமென் நினச்சிக்கிட்டு, இவனால தான், இவன் தான் எனக்கு, இவன் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படி இவனை நினச்சிக்காதீங்கம்மா. நான் குறிப்பாக சொல்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். இவனால தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர், இவர் தான் என் ஆசீர்வாதத்தை தடுக்கிறாரு, இவர் தான் என் பெருக்கத்தை தடுக்கிறாரு. எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்களோ தெரியல. எங்கேருந்து? ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை என்னவாக உயர்த்த நினைத்திருக்கிறாரோ, ஆமென் என்னவாக ஆக ஆண்டவர் உன்னை நினைத்து அழைத்திருக்கிறாரோ, அவருடைய அபிஷேகம் உண்மையில் இருக்கும்னா, அவருடைய வல்லமை உண்மையில் இருக்கும்னா, அவருடைய மகிமையின் பிரசன்னம் உண்மையில் இருக்கும்னா, ஆண்டவரை நம்பி நீ விசுவாசித்து உறுதியாய் பற்றி கொண்டது உண்மையானா உன்னை ஒருவனும் தடை செய்ய முடியாது. நேராகவே வந்து சொல்லுவாங்க சிலர். என் வாழ்க்கையில் நிறைய நான் அதை கற்றுருக்கேன். வேலையில் அல்லேலூயா. சோத்திரம். பாட்டு பாடிட்டே இருப்பேன். மைக்கை குறை, வால்யத்தை குறைன்னு சொல்லுவாங்க. எங்கே எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அந்த காலத்தில் ஆமென் மைக்கை குறை, வால்யத்தை குறைன்னு சொல்லுவார். ஆமென். சோத்திரம். வால்யம் குறைச்சா அவர் ஏற்றுவார். அல்லேலூயா. குறைக்க சொன்ன அவர் ஏற்றுவார். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். மனுஷன் உனக்கு எதிராய் வரும் பொழுது, உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறான் என்று நினைச்சாலும் கூட அவர்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டியது, அவர்கள் மேல் பொறாமைப்பட வேண்டியது, அவர்கள் மேல் எரிச்சல் பட வேண்டிய அவசியம் உனக்கு தேவையில்லை. நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதித்தால், அவர் மேல உன் நம்பிக்கை இருக்குன்னா, நான் நம்புகிற தேவன் என்னை உயர்த்தி 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 மேலாகத்தான் பண்ணுவாரு. அவர் ஒருபோது எந்த சக்தி என்னை கீழே இறக்கி விடுவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா நான் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறேன். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அப்பொழுது ஏற்ற வழியில் உங்களை உயர்த்தவா. லேலுயா. லேலுயா. ஆகாருக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு வந்த பெருமையை பார்த்தீங்கன்னா, ஆமென் எஜமாட்டியையே இடம் கொடுத்து எஜமாட்டியையே ஏளனமாக பார்த்தால ஆமென் விரட்டி விட்டாங்க. கர்த்தரை விரட்டி விட்டாரு, ஆண்டவரை விரட்டி விட்டாரு. ஆண்டவரை விரட்டி விட்டாருன்னு கேட்குறேன். இல்லை, யார் விரட்டி விட்டது? அவளுக்குள்ள உண்டான பெருமை, அவளுக்குள்ள உண்டான பெருமை அவளுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்ததே அல்லாமல், எஜமாட்டியோ மேலான எஜமானரோ அவளுக்கு தீங்கு செய்ய நினைக்கல. வெளியே போனா இடம் தெரியல, எங்கேருந்து வந்தான்னு தெரியுது, போகிற இடம் தெரியல. நீ போய் மறுபடியுமாய் போகிற இடம் என்ன என்பதை நான் உனக்கு அறிவிக்க மாட்டோம். நீ உன் எஜமாட்டின் கைக்குள்ள போய் அடங்கி இரு. அடங்கி இருந்தா ஏற்ற வேளையில் அவளையும் 12 கோத்திரங்களை பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் கிருபை தந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கரங்களை தட்டி ஆண்டு மையப்படுத்துவோம். அவள் உள்ளத்தில் உருவான அந்த வம்சத்தை ஆமென் ஆசீர்வதிக்க பலுகி பெருக பண்ணினவர். உன் முயற்சி எல்லாம் வீண். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். முயற்சி பண்ணாத சரீரத்தில் ஆவியினாலே தேவனுடைய பலன் கொண்டு அவருடைய வல்லமையை கொண்டு அவருக்குள்ள நீ அடங்கி இருந்தா ஆண்டவர் உன்னை ஏற்றவழிலே உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். அங்க இங்க பார்த்து பொறாமைப்பட்டு உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகாது. கை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கலாம். எரேமியா 30:19 வசனத்தை வாசிங்க. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமை அடைவது இல்லை. அவர்கள் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். உங்களை தான் சொல்றாரு.
எரேமியா 30:19 அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமை அடைவது இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நிலைமைக்குள்ளே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அளவுக்கு நீங்க வருவதற்கு யார் காரணம் தெரியுமா? உங்களுடைய புத்தியா, உங்களுடைய ஞானமா, உங்களுடைய அறிவா, உங்களுடைய சம்பாத்தியமா, உங்களுடைய உழைப்பா? இல்லை, கர்த்தர் ஒருவரே உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இவ்வளவு மேன்மைக்கும் காரணம் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென், ஸ்தோத்திரம். உபாகமம் 32:11 வசனத்திலிருந்து ஆமென் 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கழுகு தன் சட்டைகளின் மேல் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து, லேலுயா, கழுகு கோழி தன் குஞ்சுகளை எங்க வச்சிருக்கோம்? சட்டைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கோம். ஏன்? அதுக்கு அனல் உண்டாகணும். ஆமென். எந்த எதிராளியிலிருந்து பாதுகாப்பு, ஆமென், சோதனை பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி கோழி தன் குஞ்சுகளை என்ன பண்ணும்? சட்டைக்குள்ளே மறைத்து வைக்கும். ஆனால் கழுகு ஆமென் அந்த குஞ்சுகளை தன் சிறகுகள் மேலே ஏற்றி கொண்டு, இந்த இடம் பாதுகாப்பானதா இல்லை, இதிலும் மேலான பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்தார் என்பதை அறியுங்கள். நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேருக்கு கேட்கறது இல்லைல்ல. அதனாலதான் ஏம்மா நீங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கிறீங்கல்ல, இந்த உயரத்துக்கு வந்தீங்கல்ல, அது உங்களால உண்டானது இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? கழுகு தன் குஞ்சுகள் கூட்டை கலைத்துட்டு ஆமென் தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டையை விரித்து தன் சட்டைகளுக்கு மேல குஞ்சுகளை சுமந்து கொண்டு வருகிறது போல தேவன் ஒருவரே இந்த இடம் வர வரைக்கும் ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்பதை நினைத்து அவரை ஆராதிக்கணும். உபாகமம் 1:31 வசனம் வாசிங்க. உபாகமம் 1:31. அது கூட தெரியல நிறைய பேருக்கு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் யார் சுமந்து கொண்டு வந்தது? இப்போ சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவ்வளோ 30 வருஷம்தான் சமாதானமாக ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு ஆமென் 400 நெடிய ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்குள்ளே உபத்திரவத்தையும் பழிகளையும் அடி உதைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சகித்து வந்த அந்த ஜனங்களை என் ஆண்டவர் நினைத்தார். அவர்களை எப்படி கொண்டு நடத்தி கொண்டு வந்தார்? எப்படி நடத்தி கொண்டு வந்தார்? எப்படி நடத்தி கொண்டு வந்தார்? நடக்க பலன் இல்லாத நேரத்தில் சுமந்து கொண்டு வந்தார். ஒரு தகப்பன் தன் மகனை தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு வருகிறது போல இவ்விடம் வரைக்கும் ஆண்டவர் கர்த்தர் ஒருவரே உங்களை சுமந்து நடத்தினார். அல்லேலூயா. விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து கொண்டு வந்தீங்களே, எங்களை சுமக்க மாட்டீங்களா? அவர் சுமக்கிறதுனால தான் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிற. அவர் சுமந்து கொண்டு வந்ததுனால தான் நீ உயிரோடு இருக்கிற. அவர் சுமந்து கொண்டு வந்ததுனால தான் நீ இந்த நிலைமையிலாவது இருக்கிற. அவர் மாத்திரம் உன்னை சுமக்கலன்னு வச்சுக்க, சத்துரு கழுகு போல எப்பவும் உங்களை கொத்தி கொண்டு போயிருப்பான். அவருடைய கண்களிலே படாம உங்களை அவருடைய சட்டைகளின் மறைவிலே, உன்னதமான மறைவிலே, ஆமென், சேனைகளின் கர்த்தருடைய சேனை சட்டைகளின் மறைவிலே உங்களை மறைத்து பாதுகாத்து நடத்தி வந்தார். அதை தான் நீங்கள் நினைக்கல, அதை தான் நீங்கள் நினைக்கல. அதை நினைச்சிருந்தீங்கன்னா ஒருவரும் ஆராதனைக்கு லேட்டாலாம் வர மாட்டீங்க. 8:25 வந்து இங்கே உட்கார்ந்துருப்பீங்க. ஆசைதாம்மா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை இருக்குல்ல? ஆண்டவர் என்னை பெரியவன் ஆக்கணும்னு ஆசை இருக்குல்ல? உன் நண்பன் உன்னோட பெரியவன் ஆயிட்டானே, அவனை பார்த்து உனக்கு ஆசை வரலையா?
அவன் சொல்றானே, ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்த ஒரே நாளிலே ஆண்டவர் நான் 1000 ரூபாய்க்கு அலைஞ்ச என்னை 40,000 ரூபாயை ஒரு மனுஷன் அனுப்பி கொடுத்துருக்கான். சாட்சி இங்கே இருக்கிற உட்கார்ந்துருக்கூடிய நண்பர் தான், கூட படித்தவர் தான் சாட்சி சொல்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆராதனைக்கு வர்றதுக்கே தூக்கம். ஏன் ஆமாம், நைட்டு முழுவதும் வேலை, ஹெவி டியூட்டி, நைட் டியூட்டி. செல்ஃபோனை கண்டுபிடிச்சாம பாருங்க, சீக்கிரத்தில் கண்ணு நொல்லையாக போய் காது செவிடாக போய், ஆமாம், நல்லது வெள்ளையாக தெரியும், கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி தெரியும், நல்லதெல்லாம் கெட்டது மாதிரி தெரியுது. பார்த்து பார்த்து லேலுயா. நல்லது சொன்னால் ஐயோ ஏன் இப்படி திட்டுறாரு, நல்லதானே சொல்கிறேன். எப்போ எதனால்? இந்த செல்ஃபோனை பார்த்து 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 அது கொடுக்குற சுகம், அது கொடுக்குற ஆசீர்வாதம், அது கொடுக்குற நன்மைகள், அது கொடுக்குற காரியங்கள் உன்னை எங்கேயோ இழுத்து கொண்டு போகுது. நேரத்தில் தூங்கலைன்னா, அடிக்கடி சொல்கிறேன், 11 மணிக்குள்ளே உனக்கு டீப் ஸ்லீப் வரல, 10 மணிக்குள்ளே படுக்கைக்கு போகலன்னா, சீக்கிரத்தில் வாலிப வயசில் உன் உள்ளுறுப்புகள், இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி போயிடும். நான் சொல்லலை, கூகுளில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆமேன், எப்போல்லாம் ரெஸ்ட்டு, கிட்னிக்கு எப்போ ரெஸ்ட்டு, ஈரலுக்கு எப்போ ரெஸ்ட்டு, ஆமேன், கணையத்துக்கு எப்போ ரெஸ்ட்டு, கால் பிளாடருக்கு எப்போ ரெஸ்ட்டு கொடுக்கணும், ஆமேன், எல்லாம் போட்டிருக்கு. ஆமேன், 10லிருந்து 5 மணி வரைக்கும் முள்ள இன்டர்னல் ஸ்பாட்ஸ்க்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஆனால் நம்ம அப்போ தான் எல்லா வேலையும் பண்ணுறோம். ஆமேன், சோதனம் பண்ணா வாலிப வயசில், ஆமேன், 80 வயசு கிழவனுக்கு இருக்கிற பலன் கூட இல்லாமல் போயிடும். உஷாராக இருக்கணும் வாலிப பிள்ளைகள். ஆமேன், இந்த செல்போனை படுக்க 10 மணிக்கு முன்னாடி வீட்டில் எங்காவது ஒரு மரவிடத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். உங்கள் அப்பா அம்மா கூட சொல்ல மாட்டாங்க இந்த ஆலோசனை, நான் சொல்கிறேன். லேலுயா, சோதரம். ஆமேன். யாத்திரையாகமம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமம் 19:4. எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. கவனிக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுன்னா யோசிக்காதீங்க. அரை மணி நேரம் தான் இன்றைக்கி பிரசங்கம் தான், பரவாயில்ல. நீங்கள் அதை கேட்டால், அதை உண்மையாக கேட்டாலும் அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். என்ன 10-11 ஆயிடுச்சு, 11 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாருன்னு சொன்னார், முடிக்கலையே அப்படின்னு நீங்கள் ஏங்கி கேட்கறத விட அரை மணி நேரம் கேட்டு போகிறது நல்லா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். லேலுயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள், ஆமேன், கழுகு போல ஆண்டவர் சுமந்தார். அல்லேலூயா. எங்க கொண்டு போனாரு? அவர் அண்டையிலே சேர்க்கிறதுக்காக. ஆமேன். கழுகு எங்க பறக்கும்? பூமியில பள்ளம் தோண்டியா பறக்கும்? அது மேலே 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 கழுகை போல உயர பறக்கிறதுக்கு இந்த பூமியில வேற ஒரு பறவை இல்லை. உயரமா பறக்கிற ஒரு கழுகை ஆண்டவர் நமக்கு ஒப்புக்கொடு, ஆமென், ஒப்பிட்டு பேசுகிறார். அதை போல நான் உங்களை உயர 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 மேலாக பண்ணுவேனே அல்லாமல் நீங்கள் ஒருபோது கீழாகிறது இல்லை. அல்லேலூயா. சோத்திர வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. ஆபகுக்கு 3வது அதிகாரம் 19வது வசனம். உயரமான ஸ்தலங்களிலே வாசிங்க. என்ன ஆபகுக்கு எங்க இருக்குன்னு தெரியல. இத்தனை வருஷம் விசுவாசிங்க பைபிளை புரட்டி புரட்டி கிடிச்சு படிச்சாச்சு. ஆனாலும் கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹalleluya. நீ இப்ப நடக்கிற நடை இருக்குதுல்ல, அது சாதாரணமான இடம் கிடையாது, அது உயரமான இடம். அதனால தான் இன்னைக்கு அநேகர் பக்கத்தில் இருக்கிறவங்க அருகாமையில் வர முடியல, இந்த எல்லைக்குள்ள வர முடியல. ஏன்னா அவர்களை காட்டிலும் மேலான இடத்துல, உயரமான இடத்துல உங்களை நடக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வரலையே. இப்போ என்ன சோதனை என்ன தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க கெஞ்ச வேண்டியதை, பிச்சை எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போ அல்லேலூயா. எங்கள் காலத்துலலாம் அந்த பிரசங்கம், அந்த வார்த்தை நமக்கு நேராக வந்துன்னா அல்லேலூயா, பிரசங்கியார் கூட மெய் மறந்து அப்படியே போயிடுவார். அந்த மாதிரி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு அல்லேலூயா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மனமு இருந்தா அவன் சொந்தம் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்றார் ஒருத்தர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க விசுவாசிகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கூட ஆமென் சொந்தம் அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றான் 18:33 வாசிக்கும் பொழுது, உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்தினார். சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம், உளையான குழியில் இருந்து என்னை அவர் கரம் நீட்டி தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆண்டவர் செய்கிற அத்தனையும் கீழானவைகள் அல்ல, எல்லாமே மேலானவைகள். அவர் தம்முடைய பிள்ளைகளை கீழே இருக்க விரும்பவில்லை. சாத்தான தான் காலம் கீழே போட்டு மிதிக்க ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்தில் பிரச்சனை எண்ணி சோர்ந்து போகாத. எவ்வளவு பிரச்சனை வருதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். பிரச்சனை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. என்னை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டாரு. அல்லேலூயா. பிள்ளைகள் மூலமா பிரச்சனை வரும். ஆமென். மருமகள் மூலமா பிரச்சனை வரும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை மருமகள் கூட கிடையாது, பிள்ளைகளால் தான் வருது. ஏன்னா சுவிட்ச் அங்கே போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்குது. பிரைஸ் தி லார்ட். சுவிட்சு எங்கே போட்டுருச்சு? ஏண்டா? ஆமென். மருமகனாலே இந்த உலகத்துக்கு பிடிக்காது. நான் ஒரு மருமக, அதனால் நான் எல்லாம் அங்கே பண்ணலை, நீயே பண்ணு. உங்கள் அப்பங்கிட்ட நீயே சண்டை போடு, உங்கள் அப்பங்கிட்ட நீயே திட்டு. ஆமாம், உங்கள் அப்பனை நீயே அடி, நீயே உத, நீயே எப்படினாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? சுவிட்சை சேஞ்ச் ஓவர் பண்ணிடுது. சுவிட்சை என்ன பண்ணுது? பகை மேலே போட்டுட்டு அது நல்லா குளிர் காஞ்சிட்டு பறந்திடுவேன் பறப்பேனா என்பதை போல உட்கார்ந்துருக்குது. லேலுயா. அப்படி தான் எல்லா வீட்லையும் தான் நடக்குது, எல்லா வீட்லையும் தான் நடக்குது. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவமானப்பட வெட்கப்பட விடவே மாட்டார். எந்த பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை என் தேவன் அதை கட்டுப்படுத்த வல்லமை உள்ளவர். ஒரு அம்மா சொல்லுச்சு, எங்க வீட்டில் தான், எங்க சொந்தம், என் பிள்ளை ஒன்று சொல்றாத. நான் என்னம்மா சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்லலை. அவன் எதுவோ சொன்ன சொல்லிட்டு போகிறான். அவன் சொத்துறான். 8 முட்டை எதுக்கு தெரியுமா சாப்பிட்றேன்? உங்களெல்லாம் உதைக்கத்தான். நான் அந்த பக்கம் தான் போகிறேன். 8 முட்டை எதுக்கு தெரியுமா சாப்பிட்றேன்? உங்களெல்லாம் அடித்து உதைக்க. என்ன ஏன்டா அடிக்க உதைக்க? நான் என்னமோ சொத்துக்கு வந்தேனா, சுகத்துக்கு வந்தேனா, எதுக்கு வந்தேன்? எங்களேடா எதுக்கு? ஆமாம், அந்த மாதிரி தான் சொல்லிவிட்டு, சரி ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கிட்டு நான் வந்துட்டேன் பேசாமல். இல்லை, நான் பாட்டு பேசாமல் வந்துட்டேன். 10 நாள் படுத்த படுக்கல, 1 2 ரெங்கே தான், 1 2 இல்லையா, எல்லாமே படுக்கையில். அப்போ கூட அறிவு வந்து நினைக்கிறீங்க? வராது. பிள்ளைகளை ஆமென் சோத்திரம் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. தகப்பனையும் தாயும் அவமானப்படுத்துகிற பிள்ளைகளுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கி தின்னும் என்று சொல்லுது வேதம். ரொம்ப வைராகமாக பேசணும்னு நினைக்காதீங்க. அநேக குடும்பங்கள் இது நடக்குது, அநேக குடும்பங்களில் நடக்குது. பிள்ளைகள் தலை கணிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கர்த்தர் பெரியவர், அல்லேலூயா. அவரை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது?
ஆமென். அசட்டை பண்ணக்கூடாது. உன் தகப்பன் இல்லைன்னா நீ இல்லை தெரியுமா? தகப்பன் இல்லைன்னா நீ இல்லை தெரியுமா? உனக்கு எட்டாத ஆமென் குள்ளமா இருக்கும்போது உன்னை தோளில் மேல் சுமந்து அதை வர்றா அந்த ஆட்டத்தை பாடுறான்னு காட்டினவன் தான் உங்க தகப்பன். உனக்காக இரவும் பகலும் நேரம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் உழைச்சி சம்பாதித்து உன்னை இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய உடம்பை உருவாக்குறதுக்கு உன் தகப்பன் உன் தாய். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் கனம் பண்ணாம இருந்தாலும் சரி, ஈனம் பண்ணாம இரு, கனவீனம் பண்ணாம இரு. ஆமென். சோதனை கனம் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏற்கனவே கனத்துல தான் இருக்கிறோம். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கனஈனப்படுத்தக்கூடாது. ஆமென். பெற்ற பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் கனஈனப்படுத்தினா அது என்ன ஆகும் என்பதை ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன். அவங்க பெற்றவங்க கஷ்டப்பட்டா கூட சரி. பிரைஸ் தி லார்ட். மேன்மையா வைத்திருக்கிறார் ஐயா, அவங்கள மேல உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள் நீங்க ஒரு நாள் அவருடைய கையை பிடித்து இழுத்து நான் கீழே போறேன்னு வராத. அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. சோத்திரம். தாழ்ந்த அடைக்கலம் இல்லை, உயர்ந்த அடைக்கலம். மெய்யான ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மேலாகும்படி செய்கிறவர். நிறைய வசனங்கள் இருக்கு. இவ்வளோத்தையும் உங்களுக்கு ஒரே நாளில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, டைஜஸ்ட் ஆகாது. அப்புறம் போய் ஆமென் சோதரர் என்ன வசனம் சொன்னார்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்க முடியுமே தவிர அதை புரிந்து கொள்ள முடியாது. வாசிக்கலாம். கடைசியாக இன்னும் வசனங்கள் இருக்குது நிறைய. ஆமென். அடுத்த வாரத்திலே ஆண்டவருக்கு சித்தமானால் மீதியை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வார். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 58:13-14 வாசிங்க. ஏசாயா 58வது அதிகாரம் 13வது. இன்னமா நல்ல பொறுமையாக வாசிங்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, நல்லா கவனமா கேளுங்க ஐயா, எல்லாரும் கேளுங்க. அன்பு சகோதரிகளை சகோதரரை நல்லா கவனமா கேட்கணும். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. இதெல்லாம் ஐயா அந்த காலத்துக்குள்ள எல்லாமே அப்படி தள்ளி போட்டுறது. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு, நாங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷு, நாங்கள்லாம் எப்படி நியூ டெஸ்டமெண்ட்டு. ஆமாம் ஆமாம். இந்த வதனையும் காமக்கப்பட்ட எதுவும் எல்லாமே நமக்கு தான் எழுதி வச்சிருக்கு. எல்லாமே தான் எழுதி வச்சிருக்கு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளின்படி செய்ய, அவைகளின்படி கடைபிடிக்க, அவைகளின் நடக்க. ஆமென். சொந்த பேச்சை பேசாம, சொந்த இஷ்டப்படி நடக்காம, என் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி. ஆமென். என் ஓய்வு நாளை என்ன நாளுமா? நிறைய பேர் ஜெபம் பண்ண ஓய்வு நாள்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஐயா நல்லா கவனிங்க. ஓய்வு நாள் என்ன நாளா? இப்போ சொல்லுங்க. இப்போ ஆராதனை வந்து என்ன ஜெபம் பண்ணணும்? மனமகிழ்ச்சி நாள்னு ஜெபம் பண்ணணும். என் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயாகில். இங்கதான் இருக்கு லேட்டா வர்றவங்களுடைய காரியம். நான் இதை என்னைக்கோ சொல்லியிருப்பேன், உங்களை பயமுறுத்துறது மாதிரி இருக்கும். லேட்டா வர்றவங்களுடைய காரியம் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. என் ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் எண்ணுவாயாகில். ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் எண்ணி சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். துக்கப்படுறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனைக்கு வரும்போது எப்படிதான் வரணும் தெரியுமா? சொல்லுங்க. நடந்து வரையோ, ஆட்டோவில் வரையோ, இல்லை குட்டியானையில் வரையோ, இல்லை ஆமென் சோத்திரம் வேற வாகனங்களில் வரீங்களோ, எப்படி வரீங்களோ தெரியல, மோட்டர் பைக்கில் வரீங்களோ, ஸ்கூட்டரில் வரீங்களோ, ஆமென் மூக்க தடவுறீங்களோ, காலை தடவுறீங்களோ, எப்படியோ ஓடி வரீங்கல்ல. லேலுயா. ஆமென். எப்படி வரணுமா?
மனமகிழ்ச்சியாய் வரணும். வரும்போதே ஐயோ அந்த மூஞ்சி பார்த்தாலும் தெரியும், லேட்டாக வந்துச்சு, என்ன சொல்ல போகிற தெரியல, இன்னைக்கு 1/2 மணி நேரம் நமக்கு பிரசங்கமாக போகுது அப்படி நினைக்காத. வரும்போதே மனமகிழ்ச்சியோடு வரங்க. அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது மனமகிழ்ச்சியா, ஐயோயோ இன்னைக்கு காலையில் தூக்கம் போச்சே, 11 மணி வரைக்கும் தூங்குவனே, ஆமேன் சோத்திரம், இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் எழுந்துக்கமே, இவன் வேற போய் முதல்ல உட்காந்துக்குவான், அம்மோ எப்போ 8 மணிக்கெல்லாம் அவன் உட்காந்துருப்பானே எப்போ. இதுக்கெல்லாம் பிளான் பண்ணுங்க. மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுங்க. அந்த எண்ணத்தை மேன்மையாக எண்ணுங்க. அப்படி எண்ணுவாயானால் நீ அப்பொழுது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் இல்லைம்மா, இப்போ அங்கே வாட்சி அதுக்கு தான் பின்னாடி திருப்பிட்டேன். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். நிச்சயமாய் அதை செய்வேன். எப்ப செய்வாரு? பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணணும். அது மகிமையின் நாள் என்று எண்ணணும். இந்த நாள் வந்துருச்சா அப்படின்னு காலையில் ஐயோ எப்போ பாரு ஆராதனை ஆராதனை ஆராதனை. அதுக்கு தான் உங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். அவருக்கு ஆராதனை செய்வதற்காகத்தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சோதரர் அல்ல அப்படியே எழுந்து நிற்போமா? அவர் எங்கே உயரத்தில் இருக்கிறாரோ, எப்படிப்பட்ட மேலானவராய் இருக்கிறாரோ, உங்களையும் மேலானவர்களாய் மேன்மை உண்டவர்களாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவருடைய பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் மகிமையின் நாள் என்றும் எண்ணணும். லேலுயா டி மைனர், லேலுயா சொத்ரம் 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 சொத்ரம், ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஆமென். இந்த வார்த்தைகள் அப்படியே எனக்கு பலிக்கணும். அவர் எப்படிப்பட்ட மேலான உள்ளவராய் இருக்கிறாரோ, எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறாரோ, இயேசு ராஜாவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறாரோ, அந்த இடத்துல உங்களையும் என்னையும் இப்பொழுதே உன்னதங்களில் அவர் நம்மளை சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய நன்மையினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் மகளே. ஹalleluya 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 ஹalleluya. மேலான தேவன் நீரே, மேலான நாமமிதே, மேலான தேவன் நீரே, மேலான நாமமிதே. மாந்தர்கள் தொழுகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம்.
உள்ளமே கலங்காதே, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்து praise the Lord இன்று நிறைவேற்ற ஆமென். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி எல்லாரும் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் உற்சாகமா ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆவியானவரே ஆமென். இறங்குவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. மேலாவா என்று சொன்ன ஆசீர்வாதம், உன் வாயினாலே சொன்ன ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் ஆராதனையிலே உடைய வாக்குத்தத்தத்தின் செய்தியை கேட்கும்படி செய்தீரே தகப்பனே. உடைய வார்த்தையின்படி உடைய நாமத்தை அறிந்தவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து சிறுக அல்ல பெருக செய்கிறவர், ஒரு நாள் அல்ல நாளுக்கு நாள். ஆமென். ஆண்டவரே இனி வரும் காலங்களிலும் வர 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 மேலே 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 ஆண்டவரே பறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்று எப்பொழுதுமே இந்த சபை மக்கள் மேலாகவே இருக்கும்படி, மேன்மைகளை சுதந்தரிக்கும்படி கர்த்தருடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவரை கொடுக்கிறேன். சபை மேலாகட்டும், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில மேலாகட்டும். ஆண்டவரே கீழே இருக்கிற அத்தனை பேரும் கரத்தை பிடித்து ஆண்டவரை தூக்கி உம்முடைய சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவரே அவர்களை மேன்மையடைய செய்க. ஆண்டவரே கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களுக்கு சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத சாத்தானின் கிரியைகளை இயேசு ரட்சகரின் நாமத்தினால பயணப்படுத்து. வல்லமையின் ஆவியானவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. இதுவரை நடத்துறது மாத்திரமல்ல, இனிமேலும் நடத்துவேன் என்று சொன்னீங்களப்பா. மேன்மைப்படுத்துறது மாத்திரமல்ல, மேன்மேலும் பலுகுவாய் பெருகுவாய் ஆமென் என்று வாக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. சொத்து மேலாகவே உடைய பிள்ளைகள் இருக்கட்டும். உடைய கரம் அவர்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. ஊழியத்தையும் சபையும் சபை மக்களுடைய அத்தனை காரியங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசு ரட்சகரின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் வழிகாட்டுதலும் இன்றும் என்று சகல பரிசுத்தவான்களோடு இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட இயேசு இரட்சகரின் வருகை மட்டும் நிலைத்து நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவரை சந்தித்து கையை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேலாக வைக்க போகிறான்னு சொல்லி ஆமென் வாழ்த்துதல் சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.